பாகிஸ்தான் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி அப்படிங்கிறது அந்த ஷாருக் கான் சொன்ன இந்த கருத்துக்கு நான் மதிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக கவனிச்சுட்டு அப்புறம் என்னை திட்டுறதுனா திட்டுங்க. பாகிஸ்தானில் இருக்க அந்த தீவிரவாதிங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி துருவந்தர் 2 படத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வரவேற்கிறேன். எந்த வித மாற்று கருத்தும் நான் சொல்லவே இல்லை. அந்த படத்தில் ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனைவி கேட்பாங்க, பாகிஸ்தானுக்கு தேச விரோதம் பண்ணுறியா அப்படிங்கும்போது அவர் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி, இல்லை பாகிஸ்தான் என்னோட சகோதரர்கள் தான், இங்கே இருக்க தீவிரவாதிகளை நான் இது பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். அப்போதைக்கு அமைதியாக இருக்கிறதும் சரி, இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் இதில் இருக்க மற்ற மக்கள், அதாவது ஒரு 100 பேர் இருக்கானா 20 பேர் நம்ம நாட்டில் தீவிரவாதம் பண்ணி இது பண்ண வரானா அவனை இது பண்ண போகிறேன்னு சொன்னால் நியாயமான பேச்சு, எந்த விதத்துலையும் நான் மாற்று கருத்து நான் இல்லைன்னு. ஆனால் அந்த 80 பேர் நல்லவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எப்படி பார்த்தாலும் நம்ம நாடு நம்ம மக்கள் தானே, நம்மக்கிட்ட பிரிஞ்சு போனவங்க தான், அண்ணன் தம்பிங்க தானே. அதை பற்றி தான் ஷாருக் கான் சொல்கிறாரு அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷாருக் கானை பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.